அழைக்கும் போதெல்லாம் அலையலையாய் அணிதிரண்டு வருகிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விழுப்புரத்தில் 11 மணிக்கு மேல் தான் எனக்கு பேச வாய்ப்பு கிடைத்தது. இன்றைக்கு 9:45 இந்த வாய்ப்பு கிடைத்திருப்பதை எண்ணி பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். நேரத்தை எல்லாம் குறைத்து, தன்னுடைய உரைகளை குறைத்து எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய நம்முடைய முன்னணி தோழர்களுக்கு முதலில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் பேசி முடிக்கிற வரையில் நீங்கள் இருப்பீர்கள், ஆனால் சத்தம் போடாமல் இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம். 12 மணி ஆனாலும் காத்து கிடக்கிற ஒரு களம் சிறுத்தைகளின் களம். வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் 1 மணிக்கு மேலேயும் கூட்டம் கலையாமல் அந்த மாநாட்டு அரங்கிலே திரண்டிருந்ததை நாடே பார்த்தது. மகளிர் விடுதலை இயக்கம் நடத்திய மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாட்டிலும் நள்ளிரவை தாண்டியும் கூட்டம் கலையவில்லை என்பதை இந்த நாடு பார்த்தது. அப்படித்தான் இன்றைக்கு திருவண்ணாமலை தீபமா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு சிறுத்தைகள் நடத்துகிற தீப திருவிழாவாக இந்த மகளிர் கொண்டாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேடையிலே பின்புறத்திலே திருவண்ணாமலை அந்த மலை பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. வெறும் மலையாக இருந்தால் அது என்ன மலை என்று தெரியாது. எனவே அண்ணாமலையார் கோபுரத்தையும் பக்கத்திலே வையுங்கள் என்று நான் டெல்லியில் இருந்து நள்ளிரவு 1 மணி 2 மணி 3 மணி என்று தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அந்த கோபுரத்தையும் வைக்க செய்தேன். பலருக்கும் வியப்பாக இருக்கலாம், கடவுள் நம்பிக்கை இல்லாத திருமாவளவன் மலையை பின்புறமாக வைத்ததோடு நில்லாமல் அண்ணாமலையார் திருக்கோவிலின் விண்ணுயர உயர்ந்து நிற்கும் கோபுரத்தை வைத்திருக்கிறாரே, அதில் சிவசிவா என்று எழுதியிருக்கிறதே, என்ன ஆனது திருமாவளவனுக்கு என்று பகுத்தறிவாளர்களும் விமர்சிப்பார்கள். சிவபக்தர்களின் வாக்குகளுக்காக திருமாவளவன் இப்படி மேடை அமைத்திருக்கிறார் என்று சங்கிகளும் விமர்சிப்பார்கள். விமர்சனங்களை நாம் பொருட்படுத்த தேவையில்லை. இந்த மேடை சிறுத்தைகளின் மேடை, சமூக நீதிக்கான மேடை, சமத்துவத்திற்கான மேடை, சமூக நல்லிணக்கத்திற்கான மேடை, புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியலுக்கான மேடை, தந்தை பெரியாரின் தன்மானத்திற்கான மேடை, மாமேதை மார்க்சின் பாட்டாளி வர்க்கத்தின் தலைநிமிர்வுக்கான மேடை. இது எங்களின் குறியீடு. நாங்கள் திருவண்ணாமலை நகரத்திலே நின்று பேசுகிறோம், கூடி பேசுகிறோம், கொண்டாடுகிறோம், மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுகிறோம். சிலருக்கு வயிற்றெரிச்சல், என்ன பெரிய சாதனையை சாதித்து விட்டீர்கள், வெற்றி விழா கொண்டாடுகிறீர்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, அகில இந்திய அளவிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்படி ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது என்பதை அரசியல் களத்தை உற்று நோக்கக்கூடிய அனைவரும் வியப்போடு பாராட்டுகிறார்கள். நான் போகிற இடமெல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு களமாடக்கூடியவர்கள்
விடுதலை சிறுத்தைகளின் இந்த அங்கீகாரத்தை வரவேற்று பாராட்டுகிறார்கள். இது சாதாரணமான ஒன்று அல்ல. இது ஒரு மகத்தான சாதனை, வரலாற்று சாதனை. அரசியல் களத்தில் பயணிக்கக்கூடியவர்களால் இதை உணர்ந்து கொள்ள முடியும். அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. ஒரு மகத்தான சாதனை. ஆகவே இதை நாட்டு மக்களுக்கும் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. நம்மை அங்கீகரித்த பொதுமக்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அண்மையிலே வெளிச்சம் கலைக்குழு நடத்திய நிகழ்ச்சியில் நான் சொன்னேன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகாரத்தை பெற்றிருப்பது 5 முறை ஆட்சிக்கு வந்ததற்கு சமம் என்று சொன்னேன். திராவிட முன்னேற்ற கழகம் 6 முறை ஆட்சிக்கு வந்திருக்கிறது. அண்ணாவோடு சேர்த்தால் 7 முறை என்று கருதுகிறேன். திமுகவுக்கு எதிரான விமர்சனங்கள் அண்ணா காலத்திலிருந்து தொடர்கிறது. திமுகவை வீழ்த்துகிற முயற்சி இன்றைக்கு நேற்றைக்கு தொடங்கியதல்ல. இன்றைக்கு சிலர் அரசியலில் விடலை பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள், அரசியல் விடலைகள் திமுகவை சவாலுக்கு இழுக்கிறார்கள். ஆனால் அது இந்த களத்திலே தொடர்ந்து விமர்சனங்களை முறியடித்து ஆட்சிக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அந்த கட்சியோடு இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொள்கை புரிதலோடு கைகோர்த்து களமாடுகிறது. இதுதான் இன்றைக்கு பலருக்கும் வயிற்றிலே புலி கரைக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் எடுத்திருக்கிற உறுதியான கொள்கை நிலைப்பாட்டினால்தான் இப்போது தமிழ்நாட்டு அரசியலின் திசை வழி மாறிக்கொண்டிருக்கிறது. அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதுதில்லிக்கு போய் அமித்ஷாவை பார்த்ததும் விடுதலை சிறுத்தைகளின் கொள்கை நிலைப்பாடுதான் காரணம். உறுதிப்பாடாக இருந்து எடுத்திருக்கிற நிலைப்பாடுதான் காரணம். இன்றைக்கு கட்சி தொடங்கி முதல் பொதுக்குழு நடத்தியிருக்கிற நடிகரும் தலைவருமான நமக்கு நண்பருமான விஜய் அவர்களின் கட்சியில் அந்த பொதுக்குழுவில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளை விமர்சிக்கிறார்கள் என்றால் அந்த விமர்சனத்திற்கும் காரணம் விடுதலை சிறுத்தைகள் எடுத்திருக்கிற உறுதிமிக்க கொள்கை நிலைப்பாடுதான் காரணம். அவர்களை தடுமாற வைத்திருப்பது விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடுதான். எடப்பாடியை அமித்ஷாவை நோக்கி நகர்த்தியது விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடுதான். தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் விரக்தியால் பேசுவதற்கு காரணம் விடுதலை சிறுத்தைகள் எடுத்த நிலைப்பாடுதான். இதுதான் இன்றைய தமிழக அரசியல். அப்படி சுற்றி சுழற்றி பார்த்தால், சுற்றி வளைத்து பார்த்தால் தமிழக அரசியலின் மைய புள்ளியாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் தான் இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. விவாதங்களில் பேசுகிறவர்கள் அதை கடந்து போவார்கள், பேச மாட்டார்கள். அதனால் திருமாவளவனுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைத்துவிடும் என்று பேச மாட்டார்கள். விமர்சிப்பதற்கு என் பெயரை எடுப்பார்கள். இவர் திமுகவுக்கு கொத்தடிமை, திமுகவுக்கு சொம்படிக்கிறார்கள், 2 சீட்டுக்காக அங்கேயே கிடப்பார்கள். அட மூடர்களே, அற்பர்களே, உங்களுக்கு களத்தில் பணியாற்றிய அனுபவம் இருந்தால் சிறுத்தைகளின் வரலாறு உங்களுக்கு
உங்களுக்கு தெரிந்திருக்கும். சிறுத்தைகளில் போராட்டம் என்ன என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த 25 ஆண்டு கால தேர்தல் அரசியலில் விடுதலை சிறுத்தைகள் எடுத்திருக்கிற ஒவ்வொரு நிலைப்பாடும் ஒரு கொதிநிலையில் இருந்து எடுத்த நிலைப்பாடு, கடுமையான நெருக்கடிகளில் இருந்து எடுத்த நிலைப்பாடு. ஒரு ஊசலாட்டம் இருந்திருந்தால், தடுமாற்றம் இருந்திருந்தால், கொள்கை தெளிவில்லாமல் இருந்திருந்தால், கொள்கை தெளிவில்லாமல் இருந்திருந்தால், குழப்பத்தோடு இருந்திருந்தால், தன்னலத்தோடு நான் சிந்தித்திருந்தால், என்னை மட்டுமே நான் முன்னிறுத்தி இருந்தால் என்னுடைய முடிவுகள் தவறாக இருந்திருக்கும். என்னால் இத்தனை 25 ஆண்டு காலம் தாக்குப்பிடித்து இந்த களத்திலே நின்றிருக்க முடியாது. இவ்வளவு தூரம் பயணித்திருக்க முடியாது. எனக்கு ஒரு சீட்டு கொடுத்தால் போதும், நான் மட்டும் சட்டமன்ற உறுப்பினரானால் போதும், எனக்கு கூடுதலாக இன்னொரு இடம் தேவையில்லை, உங்களுடைய அன்பு கிடைத்தால் போதும், உங்கள் சின்னத்திலேயே போட்டியிடுகிறேன், என்னை தொடர்ந்து வெற்றி பெற செய்தால் போதும் என்ற அடிப்படையிலே நான் முடிவெடுத்திருந்தால் இன்றைக்கு இந்த கட்சி ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்குமா? நினைத்து பாருங்கள். 2014 திமுகவோடு கூட்டணியில் 2 தொகுதிகள் வேண்டும் என்று கேட்டபோது ஒரு தலைவரின் இடத்திலே சொன்னார், எதற்காக நீங்கள் 2 இடம் கேட்டு சண்டை போடுகிறீர்கள்? உங்களுக்கு ஒரு இடம் கொடுக்கறாங்க, சின்னத்தில் நின்று ஜெயிச்சுட்டு போங்க. ஏற்கனவே நீங்க 2 தொகுதி சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றீங்க, அதுல 2 பேர்ல ஒருத்தர் உங்களை விட்டு போயிட்டார், உங்களால் காப்பாற்ற முடிந்ததா? 2 எம்எல்ஏவை கடைசி வரையிலும் உங்களால் வைத்திருக்க முடியவில்லை. எதற்காக இன்னொரு எம்பி வேண்டும் என்று நீங்கள் கேட்கிறீர்கள் என்று எனக்கு அறிவுரை சொன்னார்கள். அவர் சொன்னது சரிதான் என்று நான் நினைத்து, எனக்கு 2 தொகுதி வேண்டாம் என்று நான் கருதி, எனக்கு ஒரே தொகுதி போதும் என்று நான் சொல்லி, அதுவும் எனக்கு உங்கள் கட்சி சின்னத்திலேயே போட்டியிட வையுங்கள், நீங்களே எனக்கு செலவு செய்யுங்கள், நீங்களே எனக்கு பிரச்சாரம் செய்யுங்கள், என்னை எப்படியாவது வெற்றி பெற வையுங்கள் என்று நான் நினைத்திருந்தால் இன்றைக்கு இந்த கொண்டாட்டத்தை நம்மால் கொண்டாடி இருக்க முடியுமா? எண்ணி பாருங்கள். பல்லாயிரக்கணக்கானவர்களை திரட்டி இன்றைக்கு நாம் தன்மானத்தோடு தலைநிமிர்வோடு இப்படி கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் ஒவ்வொரு நிலையிலும் நாம் எந்த அளவுக்கு உறுதிப்பாட்டோடு இருந்திருக்கிறோம் அதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. சில மாதங்களுக்கு முன்னால் எவ்வளவு பெரிய நெருக்கடி, எல்லாவற்றையும் வெளிப்படையாக பேச முடியாது. என்னை நம்புகிறவர்களை நான் உயிரை கொடுத்தும் தாங்கி பிடிப்பேன். அவர்களை ஒருபோதும் நான் சந்தேகப்பட மாட்டேன். சூது, சூழ்ச்சி, வஞ்சகம் என்னை சுற்றி சூழ்ந்தாலும் கூட என்னோடு இருப்பவர்கள் எனக்கு எதிராக இந்த வஞ்சகத்தை செய்கிறார்கள் என்று சுட்டிக்காட்டினாலும் கூட எனக்கு இயல்பாக இருக்கிற ஒரு குணம், நான் நம்பிவிட்டால் அதில் அப்படியே நிற்பேன், அவ்வளவுதான். நான் நம்பினால் அந்த ஒரு கோணத்தில் மட்டும்தான் நான் அவர்களை அணுகுவேனே தவிர இன்னொரு கோணத்தில் அணுக மாட்டேன். அதுதான் எனக்கு இருக்கிற பலமும் பலவீனமும். தலித் அல்லாதவர்கள் இந்த கட்சியிலே வர வேண்டும் என்று நான் அழைப்பு விடுத்தேன். எல்லா பொறுப்புகளையும் டாப் டு பாட்டம் கலைத்தேன். விகடனிலே அப்போது எழுதினார்கள், திருமாவின் துணிச்சல் என்று எழுதினார்கள். அடி முதல் நுனி வரையில் கட்சியின் கட்டமைப்பை அடியோடு கலைத்துவிட்டு வேளச்சேரி தீர்மானத்தை முன்மொழிந்தேன். தலித் அல்லாதவர்களே வாருங்கள், இஸ்லாமிய கிறிஸ்தவ சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்களே வாருங்கள், பெண்களே வாருங்கள்,
இளைஞர்களே வாருங்கள், இந்த கட்சியில் எல்லா நாற்காலிகளும் காத்து கிடக்கின்றன, பொறுப்பேற்று செயல்பட வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தோம். கட்சியை டாப் டு பாட்டம் கலைத்தோம். 2008 எடுத்த முடிவு. இன்றைக்கு ஆலூர் ஷானவாசும் தம்பி பாலாஜியும் இந்த கட்சியிலே சட்டமன்ற உறுப்பினர்களாக இன்றைக்கு சட்டமன்றத்தில் முழங்குகிறார்கள். சிந்தனை செல்வன் முழங்குவது ஒரு புறம் இருக்கட்டும், தொடங்கிய நாளிலிருந்து என்னோடு தொடர்ந்து பயணிக்கிறவர் தோழர் ரவிக்குமார் அவர்கள் முழங்குவது ஒரு புறம் இருக்கட்டும், தேர்தல் அரசியல் களத்தில் அடியெடுத்து வைத்த நாளிலிருந்து என்னோடு களத்தில் நிற்பவர். ஆனால் நான் விடுத்த அழைப்பை ஏற்று இது அனைவருக்குமான ஒரு அரசியல் இயக்கம் என்பதை ஏற்றுக்கொண்டு இந்த இயக்கத்திலே தன்னை இணைத்துக் கொண்ட தம்பிகள், வெறுக்கும் முந்தைய கட்சியிலே வந்தவர்கள், பாவரசு போன்ற மூத்த தோழர்கள், ஆற்றல் அரசு போன்ற தோழர்கள், வன்னி அரசு போன்ற தோழர்கள், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். எண்ணற்ற பல வழக்குகளை சந்தித்த தம்பிகள், சிறை சென்ற தம்பிகள் அந்த வாய்ப்பை பெற முடியவில்லை. ஆனால் ஆலூர் ஷானவாசும் எஸ் பாலாஜியும் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளின் சட்டமன்ற உறுப்பினர்களாக முழங்க முடிகிறது என்றால் வேளச்சேரி தீர்மானத்தில் எடுத்த நிலைப்பாடு. ஏன் இது ஒரு அம்பேத்கர் மூமெண்ட்? எதுக்கு தலித் அல்லாதவர்கள்? அம்பேத்கரை பற்றி பேசுறது மட்டும் இருந்தா போதும், ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்கான பிரச்சனைகள் மற்றும் பேசினால் போதும் என்று பேசக்கூடிய எத்தனையோ தோழர்களும் இருந்தார்கள் கட்சியிலே. அதை தாண்டி நான் எடுத்த முடிவு அதுதான் வேளச்சேரி தீர்மானம். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு தலித் அல்லாதவர்களும் இந்த இயக்கத்திலே ஜனநாயக சக்திகளாக தன்னை இணைத்துக் கொண்டு இது அனைவருக்குமான இயக்கம் என்கிற அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம். கம்பன் அவர்கள் இங்கே பேசுகிற போது அத்தனை சின்னங்களையும் அவருக்கே உரிய பாணியில் எடுத்துரைத்தார். சைக்கிளில் பயணத்தை தொடங்கினார், அம்பு ஏவினார், இரட்டை மெழுகுவர்த்தியை காட்டி வெளிச்சம் தேடினார், மோதிரம் வெற்றி மோதிரம் வெற்றி கணையாழி அணிந்து கொள்ளலாம் என ஆசைப்பட்டார். ஆனால் அவற்றிலெல்லாம் அவரால் வெற்றி காண முடியவில்லை. முதலாக சட்டமன்ற உறுப்பினராக திருமாவளவன் சட்டமன்றத்திலே அடியெடுத்து வைத்ததற்கு உதயசூரியன் தான் காரணமாக இருந்தது. அதுவும் ஒரு நட்சத்திரம் தான். 2009 நட்சத்திரம் சின்னத்திலே வெற்றி பெற்றோம். அப்போதும் உதயசூரியனுடைய துணையோடு தான் நாம் வெற்றி பெற்றோம். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம். அதுவும் உதயசூரியனின் துணையோடு தான் இந்த அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம். சைக்கிளிலே நின்ற போது நான் இந்த சின்னம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. அம்பிலே நின்ற போது நான் இந்த சின்னம் வேண்டாம் என்று நினைக்கவில்லை. 2001 உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட்ட போதும் நான் தனி சின்னத்திலே போட்டியிட வேண்டும் என்கிற பிடிப்புடன் இல்லை. ஆனால் 2006 இருந்து தொடர்ச்சியாக தனி சின்னத்தில் தான் நிற்போம். ஜெயலலிதா அம்மா கூப்பிட்டு என்று கேட்டாங்க, ஏன் நீங்க ரெட்டலையில நின்னா என்ன? சசிகலா அம்மா கூப்பிட்டு கேட்டாங்க, உங்களுக்கு 9 தொகுதி, பாண்டிச்சேரியில ஒரு தொகுதி, 10 தொகுதியில் ரெட்டலையில நின்னீங்கன்னா 10 ஜெயிக்கலாம் சொன்னாங்க. இல்லம்மா, நாங்க அங்கீகாரம் பெறணும். அப்ப அவங்கள்ட்ட சொன்னேன், இது திடுமென வந்ததல்ல. நாம் எடுத்த நிலைப்பாட்டில் எவ்வளவு தூரம் நாம் உறுதியாக இருந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2006 எம் நடராஜன் தான் எங்களை இணைத்து விட்டார் அந்த கூட்டணியில. அவர் வீட்டிலே அழைத்து பேசினார். தம்பி, நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. அதிமுக கூட்டணியில போட்டியிட்டு சேக்கு தமிழரசர் ரெட்டலையில் தான் பல முறை ஜெயிச்சிருக்கிறார். அவரை நாங்க என்ன சுதந்திரமா செயல்படக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறோமா? சின்ன ரெட்டையில, ஆனா கட்சி குடியரசு கட்சி, அந்த மாதிரி நீங்களும் செயல்படலாமே சொன்னார். ஆதி காலத்திலிருந்து தலித் இயக்கங்கள் திமுகவோடு அதிமுகவோடு கூட்டணி வைத்து தேர்தல் களத்தை சந்தித்திருக்கிறார்கள், வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஜி மூர்த்தி வெற்றி பெற்றிருக்கிறார்.
அதற்கு பிறகு சேக்கு தமிழரசன் பல தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார். ஐயா இளைய பெருமாள் 2 தொகுதி வாங்கி அதிமுக கூட்டணியிலே இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு 2ம் வெற்றி பெற்றிருக்கிறார். இது வரலாறு. தமிழக அரசியல் களத்தில் தலித் இயக்கங்கள் திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைத்த போதெல்லாம் ஒன்று இரட்டை இலை சின்னம், பெரும்பாலும் தலித் இயக்கங்கள் இரட்டை இலை சின்னத்தோடு தான் நீண்ட காலம் பயணித்திருக்கிறார்கள். குடியரசுக் கட்சி முதல் முறையாக தனி சின்னத்திலே போட்டியிடுவோம் என்கிற முடிவை எடுத்து ஒரு தேர்தல் அல்ல, 2 தேர்தல் அல்ல, பல தேர்தல்களில் 2006 சட்டமன்ற பொது தேர்தல், 2009 நாடாளுமன்ற பொது தேர்தல், 2011 சட்டமன்ற பொது தேர்தல், 2014 நாடாளுமன்ற பொது தேர்தல், 2016 தனி கூட்டணி சட்டமன்ற பொது தேர்தல், 2019 நாடாளுமன்ற பொது தேர்தல், 2021 சட்டமன்ற பொது தேர்தல், 2024 நாடாளுமன்ற பொது தேர்தல். இத்தனை தேர்தல்களிலும் ஒவ்வொரு முறையும் கூட்டணி அமைக்கிற போதெல்லாம் நீங்கள் தனி சின்னத்திலே, சுயேட்சை சின்னத்திலே, கடைசி நேரத்திலே 15 நாள் இடைவெளியிலே சுயேட்சைகளோடு சின்னம் வாங்கி எப்படி மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பீர்கள்? அதிலே தோற்று போனால் என்ன ஆவது? நீங்கள் தோற்று விடுவது மட்டுமல்ல, உங்களால் எதிரிகள் வெற்றி பெற்று விடுவார்களே, இதை தடுக்க வேண்டுமே என்று நமக்கு அறிவுரை சொல்லப்பட்ட நிலையிலும் ஜெயலலிதா அம்மாவிடமும் எம் நடராஜன் அவர்களிடத்திலும் நான் சொன்னேன், உங்களோடு சேர்ந்துதான் பாமக அங்கீகாரம் பெற்றது. உங்களால் பாமக அங்கீகாரம் பெற்றது. உங்களோடு சேர்ந்துதான் மதிமுக அங்கீகாரம் பெற்றது. உங்களால் அந்த கட்சி அங்கீகாரம் பெற்றது. மூன்றாவதாக உங்களோடு சேர்ந்து விசிக அங்கீகாரம் பெற்றதாக இருக்கட்டும். நாங்கள் தனி சின்னத்திலே போட்டியிட்டால் தானே அந்த அங்கீகாரத்தை பெற முடியும். அப்போது தொடங்கிய யுத்தம், இந்த அங்கீகாரத்திற்கான யுத்தம். கலைஞர் கட்டாயப்படுத்தவில்லை, ஒரு ஆலோசனையாக சொன்னார். நான் இதை சொன்னதும் மகிழ்ச்சியோடு ஆசீர்வாதம் சொன்னார். வாழ்த்துக்கள், நீங்கள் வெற்றி பெற்று அங்கீகாரம் பெற வேண்டும். தோழர்களே, 99 மூப்பனார் தலைமையிலான அணியிலே போட்டியிட்டோம். 2.25 லட்சம் வாக்குகளை பெற்றோம். கிட்டத்தட்ட 100 விழுக்காடு அது தலித் மக்களின் வாக்குகள் மட்டுமே. யாரும் அதை மறுத்துவிட முடியாது. அன்றைய நிலையில் 3 லட்சம் வாக்குகள் தான் தலித் வாக்குகள். அந்த தொகுதியிலே 3 லட்சம் வாக்குகளில் 2.5 லட்சம் வாக்குகள் தான் பதிவாகி இருக்கும். அந்த 2.5 லட்சம் வாக்குகளில் 2.25 லட்சம் வாக்குகளை பெற்ற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இந்திய வரலாற்றிலேயே இது ஒரு சாதனை. இதை யாரும் கொண்டாடவில்லை. தேர்தலிலே நிற்காத ஒருவரை தூக்கி கொண்டாடுகிறார்கள். அடுத்து அவர்தான் முதலமைச்சர் என்கிறார்கள். இதுதான் அரசியல், இதுதான் ஊடகம். ஏதோ தனியார் சர்வே நடத்தினார்களாம், 2வது இடத்திற்கு வந்து விட்டாராம், அடுத்து அவர்தான் ஆட்சியை பிடிக்க போகிறாராம். பாவம், அவர் உசி கூடுறாங்க வேணும். அவருக்கு ஆசையை மூட்டிவிட்டு உள்ள வந்து களமிறங்கி விளையாடுங்க. அவர் சொல்றார், 2026 தேர்தலில் 2 பேருக்கு இடையில் தான் போட்டி. ஒரு பக்கம் டிஎம்கே, இன்னொரு பக்கம் டிவிகே. அதுல அவர் என்ன சொல்ல வர்றார் தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்க போட்டி இல்ல, உங்களை விட நாங்க தான் பெரிய சக்தி. போட்டி இப்ப வந்து திமுகவோட கிடையாது. 2வது இடத்தில் யார் என்பதுதான் விஜய்க்கும் எடப்பாடிக்கும் போட்டி. 2வது இடம் யார் என்பதில் தான் அண்ணாமலைக்கும் விஜய்க்கும் போட்டி. இந்த தமிழக அரசியல் களத்தில் 2வது இடத்தை யார் பிடிப்பது? அப்ப யாருக்கு சண்டை இங்க நடக்குதுன்னா, அரசியல் சண்டை நடக்கிறது என்றால் எடப்பாடி பழனிசாமிக்கும் விஜய்க்கும் சண்டை நடக்குது. திமுக கூட்டணியோடு அவர்கள் மோத முடியாது. அது அவர்களே ஒப்புதல் வாக்குமூலம் தருகிறார்கள். நாங்க எங்க 2 பேருக்கு இடையில தான் போட்டின்னு யாருக்கு அவர் பதில் சொல்றாரு? அது திமுகவுக்கு சொல்ற பதிலா கிடையாது. எங்க 2 பேருக்கு இடையில தான் போட்டினா, ஏற்கனவே எதிர்கட்சியாக இருக்கிற அண்ணா திமுகவுக்கு விடுக்கிற சவால் அது. அண்ணா திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை தருகிறார்கள். நீயா நானா 2வது இடம்.
இப்போ அவர்களே ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் தருகிறார்கள். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் முதன்மையாக இருக்கிறது. அதை எதிர்க்கிற வலு அதிமுகவுக்கு இல்லை, அதை எதிர்க்கிற வலு பாஜகவுக்கு இல்லை, அதை எதிர்க்கிற வலு எங்களுக்குத்தான் இருக்கிறது என்று இன்னும் வார்டு எலெக்ஷனில் கூட நிற்காத ஒரு கட்சி 65 எம்எல்ஏக்களை வைத்திருக்கிற அதிமுகவுக்கு சவால் விடுகிறது. இப்ப நீங்க 2 பேரும் சண்டை போட்டுங்க, எங்களோட சண்டை இல்லை. இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதான். ஆனால் ஒரு உண்மையை நீங்கள் மறைக்க கூடாது, மறந்துவிடக் கூடாது. விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து உருவாக்கிய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கிறோம். அடிக்கோடிட வேண்டும். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி முத்தமிழறிஞர் கலைஞர் உருவாக்கிய கூட்டணி. அதனுடைய தலைமை திமுக, அதனுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின். அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளும் இடம்பெற்றிருக்கிறோம் என்றால் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்கியதில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் பங்கு உண்டு. அப்படி என்றால் அந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றியை உறுதிப்படுத்த வேண்டியது விடுதலை சிறுத்தைகளின் பொறுப்பாகும். இட்ஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்முடைய பொறுப்பு. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பது பலருக்கும் ஆசையாக இருக்கலாம். ஆனால் அது வெறும் திமுகவை வீழ்த்துவது என்று பொருள் அல்ல. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை வீழ்த்துவோம் என்று சொல்லுகிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற வரையில் எந்த கொம்பனாலும் அந்த கூட்டணியை வீழ்த்த முடியாது என்பதை நான் உறுதிபட சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆணவத்தோடு சொல்லவில்லை, அகந்தையோடு சொல்லவில்லை, அரசியல் புரிதலோடு சொல்லுகிறேன். யதார்த்த உண்மையில் இருந்து சொல்லுகிறேன். விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்றிருக்கிற அணிதான் தமிழகத்தில் வெற்றி பெறும் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு வரலாற்று தேவை எழுந்துள்ளது. விடுதலை சிறுத்தைகளை பயன்படுத்தி அல்லது திருமாவளவனை பயன்படுத்தி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சிதறடித்து விடலாம் என்று பலர் முயற்சித்தார்கள், இன்னும் முயற்சிக்கிறார்கள். விழுப்புரம் கூட்டத்திலே நான் தெளிவுபட சொன்னேன், உறுதிபட சொன்னேன். விடுதலை சிறுத்தைகள் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தான் தொடரும். எந்த பைண்டிங் கிடையாது. திமுக கூட்டணியை விட்டு நான் வெளியேறினால் எனக்கு எந்த சிக்கலும் வரப்போவதில்லை, எனக்கு எந்த பாதிப்பும் வரப்போவதில்லை, எனக்கு எந்த பைண்டிங் கிடையாது. நான் சுதந்திரமானவன். என்னுடைய பாதை எது, என்னுடைய இலக்கு எது என்பதில் எனக்கு ஒரு தெளிவு இருக்கிறது. அதிலிருந்து ஒருபோதும் நழுவ மாட்டேன். அதில் எனக்கு உறுதி இருக்கிறது. அதனால் அதன் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அதில் உறுதியாக நிற்கிறது. இதுக்கு ஒவ்வொரு கற்பிதம். இவங்க ஏதோ கமிட் ஆயிட்டாங்க, 2 சீட்டுக்காக பயந்துட்டாங்க கிடக்கிறாங்க. நோ, நான் பல கூட்டங்களில் பேசியதை போல திராவிட முன்னேற்ற கழக கொள்கைகளோடு எங்களுக்கு உடன்பாடு இருக்கிறது. ஆட்சி நிர்வாகத்தில் நடைமுறை சிக்கலில் எங்களுக்கு இடையில் வேறுபாடுகள் இருக்கலாம், முரண்பாடுகள் எழலாம். இன்றைக்கு கூட முதலமைச்சரை நேருக்கு நேராக நான் விழித்து பேசுகிற போது அண்ணன் என்கிற உரிமையோடு உங்களிடத்தில் இதையெல்லாம் நான் முன்வைக்க கடமைப்பட்டு இருக்கிறேன் என்று சொன்னேன். என்ன சொன்னேன்? நீங்கள் இந்த சமூகத்தின் மீதான வன்கொடுமைகளை தடுக்க வேண்டும், இந்த மக்களை மேம்படுத்த வேண்டும் என்று எண்ணற்ற பல திட்டங்களை உருவாக்கி நடைமுறைப்படுத்துவதிலே பொறுப்புணர்வோடு செயல்படுகிறீர்கள். ஆனால் நடைமுறைப்படுத்துகிற அதிகார வர்க்கம் அதை நடைமுறைப்படுத்துகிற போது
தலித் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிற வகையில் சில நிலைப்பாடுகளை எடுக்கிறார்கள் என்று சுட்டிக்காட்டினேன். கூட்டணியில் இருந்து கொண்டே திருமாவளவன் இந்த மக்களுக்கான பிரச்சனைகளை துணிச்சலாக எடுத்துச் சொல்லுகிறான் என்று சொல்லுவதற்கு இங்கே துணிச்சல் உள்ளவர்கள் யாரும் இல்லை. வேங்கவேலுக்கு 2 நாள் இடைவெளியில் நான் போய் சேர்ந்தேன். 31ஆம் தேதி எல்லோரும் நியூ இயர் கொண்டாட்டத்தின் போது நான் போராட்ட களத்தில் நின்றேன். 5000 பேரை திரட்டி போராட்டம் நடத்தினோம். என்னுடைய தலைமையிலே புதுக்கோட்டையிலே அந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது. அதன் பிறகு அத்தோடு நின்று விடாமல் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நீதி கேட்டு போராடினோம். அதன் பிறகு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை மிக தீவிரமாக நாம் மேற்கொண்டோம். நம்முடைய அழுத்தத்திற்கு பிறகுதான் சிபிசிஐடி விசாரணையும் போடப்பட்டது, நியமிக்கப்பட்டது. அதிலும் நமக்கு திருப்தி ஏற்படாத நிலையில் முதலமைச்சர் அவர்களை சந்தித்து இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு ஒப்படையுங்கள் என்று சொன்ன கூட்டணி கட்சி ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அது என்ன பொருள்? நாங்க கூட்டணியில் இருக்கிறோம், தளபதியின் தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அவருடைய அரசு அவருடைய தலைமையில் விசாரணை நடத்துகிறது, புலன் விசாரணை நடத்துகிறது. காவல்துறையின் அமைச்சரே அவர்தான். அவருடைய தலைமையில் இயங்கக்கூடிய காவல்துறையின் புலன் விசாரணையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லுகிற துணிச்சல், தோழமையோடு சுட்டிக்காட்டுகிற துணிச்சல் விடுதலை சிறுத்தைகளுக்குத்தான் இருக்கிறது. நேர்மை திறத்தோடு எவனாவது இதை பேசுகிறானா? இல்லை. நாங்க தயங்குகிறோம், பேசவில்லை. சிபிஐ விசாரணை கேட்கிறோம் என்றால் என்ன பொருள்? சிபிஐ யாருடைய கண்ட்ரோலில் இருக்கிறது? அது பாஜக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு துறை. இந்திய யூனியன், இந்திய ஒன்றிய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு துறை. நாங்கள் போய் என்ன கோரிக்கை வைக்கிறோம்? முதலில் போலீஸ் விசாரணை சரியில்லை என்றோம், இரண்டாவது சிபிசிஐடி விசாரணை சரியில்லை என்கிறோம், மூன்றாவது சிபிஐ விசாரணை வேண்டும் என்கிறோம். அதற்கு என்ன பொருள்? முதல்வர் அவர்களே, உங்கள் தலைமையின் கீழ் இயங்கக்கூடிய காவல்துறையின் புலன் விசாரணையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, உடன்பாடு இல்லை என்றுதானே பொருள். இதை சொல்லுகிற துணிச்சல் தோழமை கட்சிக்கு இருக்கிறதே என்று யாராவது சுட்டி காட்டியதுண்டா? பாராட்டியதுண்டா? ஏன் போகலன்றான். போகாத ஆளுக்கு வக்காலத்து வாங்குறாங்க, போனவனுக்கு விமர்சனம் பண்றாங்க. போராடக்கூடியவர்களுக்கு சிந்தனை செல்வன் கேள்வி எழுப்பியதை போல யாராவது எதிர்கட்சியாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி ஏன் இதுவரையில் வேங்கவேல் போகவில்லை என்று பேசியதுண்டா? அவர் ஏன் பேசவில்லை? இது எவ்வளவு பெரிய வாய்ப்பு! திமுக அரசுக்கு எதிராக நெருக்கடி கொடுப்பதற்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு! எப்படி தலித் மக்கள் மீதே இந்த வழக்கை நீங்கள் திருப்பி விட்டீர்கள் என்று ஏன் பேச தயங்குகிறார்? எது தடுக்கிறது? யார் அவரை தடுக்கிறார்கள்? தலித்துகள் பாதிக்கப்பட்டால் கேள்வி எழுப்ப மாட்டோம் என்பது எவ்வளவு பெரிய ஆணவம்! ஏன் கேள்வி எழுப்பவில்லை? அவர்கள் உங்களுக்கு வாக்களிக்கவில்லையா? தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்காக அவர்கள் களப்பணியாற்றவில்லையா? அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் பாதிக்கப்படுகிற போது அதை பற்றி சட்டமன்றத்தில் கூட பேசுவதற்கு அதிமுக ஏன் தயங்குகிறது? பாஜக ஏன் பேசவில்லை? அந்த கூட்டணியில் இடம்பெற்றவர்கள் ஏன் பேச தயங்குகிறார்கள்? நாங்க ஒரே கூட்டணியில் இருக்கிறோம். தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இருக்கிறோம். நாங்க பேசுகிறோம், நாங்கள் கேட்கிறோம். இந்த புலன் விசாரணையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லுகிறோம். இதைவிட வேற என்ன துணிச்சல் வேண்டும்? இதைவிட வேற என்ன நேர்மை திறம் வேண்டும்? இதைவிட வேற என்ன மக்கள் மீதான பற்றுதல் வேண்டும்? அவங்களுக்கு என்ன கவலைன்னா, என்னடா இவனை வச்சு உடைக்கலான்னு பார்த்தோம், உடைக்க முடியலையே. இதுதான் அவர்களுக்கு கவலை. எவ்வளவோ ஆசை காட்டி பார்த்தார்கள். திருமாவளவனை மயக்குகிற ஆற்றல் பெற்ற யாரும் இந்த மண்ணில் இன்னும் பறக்கவில்லை.
திருமாவளவனை விலை பேசுகிற துணிச்சல் பெற்றவர்கள் யாரும் இன்னும் இங்கே பிறக்கவில்லை. நான் திருவண்ணாமலை என்கிற இந்த பல ரிஷிமார்கள் தங்கியிருப்பதாக சொல்லப்படுகிற இடம் இது. ராமகிருஷ்ணர் ரமண மகரிஷியுடைய புனித தலம் என்று போற்றப்படுகிற ஒரு இடம். அந்த இடத்தில் இருந்து நான் சொல்லுகிறேன், அரசியல் களத்திலும் ஒரு பற்றற்றவனாக இருந்துதான் நான் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். அதை துணிச்சலாக சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். திமுகவுக்கு வக்காலத்து வாங்குவதோ, திமுகவுக்கு முட்டு கொடுப்பதோ, திமுகவை தாங்கி பிடிப்பதோ விடுதலை சிறுத்தைகளுக்கான வேலை இல்லை. அப்படி முட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு திமுக பலவீனமாகவும் இல்லை, தாங்கி பிடிக்கக்கூடிய அளவுக்கு திமுக சாயும் நிலையிலும் இல்லை. எத்தனையோ பல ஜாம்பவான்களை எல்லாம் வீழ்த்தி மீண்டும் மீண்டும் ஆட்சி கட்டிலில் ஏறிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது வரலாறு. யார் யாரோ முயற்சித்து பார்த்தார்கள், என்னென்னவோ பகிரத முயற்சிகள் எல்லாம் எடுத்தார்கள். அவர்களையெல்லாம் இடது கையால் ஓரமாக புறந்தள்ளிவிட்டு வீறுநடை போட்டுக் கொண்டிருக்கிற ஒரு இயக்கமாக இந்த களத்திலே திமுக இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. அந்த உண்மை உங்களுக்கு கசக்கலாம், ஆனால் கசந்தாலும் அதுதான் உண்மை. ஈழத்தமிழர் பிரச்சனையிலே கலைஞர் தான் காரணம் என்று தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் அவருக்கு எதிராக திருப்பிவிட்டார்கள். ராஜீவ் படுகொலையிலே கலைஞரும் திமுகவும் தான் காரணம் என்று எதிராக திருப்பிவிட்டார்கள். ராஜீவ் படுகொலைக்கு பிறகு 1991 நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக 2 இடங்களில் தான் வெற்றி பெற்றது, அழிந்தே போனது என்றார்கள். மீண்டும் பீனிக்ஸ் பறவை போல திமுக ஆட்சி கட்டிலை கைப்பற்றியதை நாம் பார்த்தோம். இதுவெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். விமர்சனங்களை நாம் கண்டு அஞ்சக்கூடாது, அவதூறுகளை கண்டு நாம் ஒருபோதும் கலங்கக்கூடாது. நம்மை பிடிக்காதவன் ஒருபோதும் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டான், பாராட்ட மாட்டான், போற்ற மாட்டான், வாழ்த்த மாட்டான், ஊக்கப்படுத்த மாட்டான். எப்போதும் விமர்சித்துக் கொண்டேதான் இருப்பான். இதுதான் கலைஞரின் அரசியல், நாமும் கற்றுக்கொள்ள வேண்டிய அரசியல். நம்மை சீண்டுவார்கள், தூண்டுவார்கள், ஆசை காட்டி பார்ப்பார்கள். நம்ம தம்பி சில பேர் இந்த யூடியூப் சேனலுக்கு ஆசைப்பட்டு போய் பேட்டி கொடுக்குறாங்க. இந்த முன்னணி தோழர்கள், திருமாவின் தம்பியாக இருந்து நீங்கள் அரசியல் பணி செய்ய வேண்டும். எவன் காட்டுகிற மயக்க வித்தைகளுக்கு நீங்கள் ஆட்பட்டு விடக்கூடாது. அதெல்லாம் தற்காலிகமானது, 2 நாள் உங்களுக்கு மட்டும் வரும். அது வைரல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நீங்க உங்க படத்தை பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கே அது வந்துகிட்டு இருக்கும். நிறைய பேருக்கு தெரியாது நீ பேட்டி கொடுத்ததே. போய் அப்படி எவனாவது வாயை சீன்றதுக்குன்னு கூப்பிடுவான், பேட்டி கொடுக்காதீங்க. தேர்தல் வரையிலும் வாயை மூடிட்டு இருங்க. கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணி தோழர்களுக்கு நான் சொல்றேன், முன்னணி தோழர்களுக்கு நான் தோழமையோடு சுட்டி காட்ட விரும்புகிறேன். உங்களை வாங்க தோழர், உங்க நிலைப்பாட்டை எடுத்து சொல்லுங்க தோழர். உங்க பேட்டியை நாங்க வைரல் ஆக்கி விட்டுறோம்மா. அதனால என்ன பயன்? இந்த கூட்டணியை உடைப்பதற்கு பல சதி வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள், கூலி வாங்கி கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுத்து விடக்கூடாது. சங்கிகள் இந்த மண்ணிலே கால் ஊன்றுவதற்கு அவர்களின் உத்தி என்னவென்றால், முதலில் அதிமுகவை பலவீனப்படுத்துவதுதான், திமுகவை பலவீனப்படுத்துவதல்ல. அவர்களின் இம்மீடியட் டார்கெட், உடனடியான இலக்கு என்பது திமுகவை எதிர்த்து நிற்கிற அடுத்த எதிர்க்கட்சி பாஜக என்பதை 2026 நிலைப்படுத்த வேண்டும் என்பதுதான். ஆகவே எடப்பாடி அவர்கள் தப்பித்தவறி அதிமுகவோடு போனால் கதை முடிந்தது, அவ்வளவுதான். பாஜகவோடு மன்னிக்க வேண்டும், அதிமுக பாஜகவோடு போனால் கதை முடிந்தது. அவங்க கணக்கு போடுறாங்க. அவர் சொல்றாரு, இந்த இவிஎம்ல நாங்க தில்லுமுள்ளு பண்ணி ஆட்சிக்கு வந்துருவோங்கிற மாதிரி சொல்றாங்க. அமித்ஷா சொல்றார் நாங்க தான் தமிழ்நாட்டில் ஆட்சி.
இன்னும் 100 மோடி பிறந்து வர வேண்டும் தமிழ்நாட்டிலே பாஜக காலூன்றுவதற்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற வரையில் அந்த கதை நடக்காது. அதற்கு இடம் கொடுக்க மாட்டோம். இதை நான் அழுத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களை விரட்டி அடிக்கிற வரையில் சிறுத்தைகள் ஓய மாட்டோம். இந்த மண்ணில் காலூன்றுவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். இன்னும் சொல்ல விரும்புகிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை விட ஒருபடி மேலே நாங்கள் இருப்போம். ஜனாதன சக்திகளை சனாதன சக்திகளை விரட்டி அடிப்பதிலே, வீழ்த்துவதிலே, உங்கள் சதியை முறியடிப்பதிலே, உங்கள் சூது சூழ்ச்சியை வீழ்த்துவதிலே நாங்கள் முதன்நிலையிலே இருப்போம். அதுதான் நாங்கள் எடுத்திருக்கிற இந்த உறுதிப்பாடு. இன்னைக்கு நாங்கள் எது எடுத்திருக்கிறோம்னா, நாளைக்கு எத்தனை சீட்டு 6 7 ஆகுமா 8 ஆகுமான்றான். 6 10 ஆனாலும் நாங்க ஒன்னும் ஆட்சி பிடிக்க போறதில்லை. 6 20 ஆனாலும் நாங்க ஆட்சி பிடிக்க போறதில்லை. ஆனால் நாங்கள் ஆட்சியை அமைக்கக்கூடிய வலிமை பெற்றவர்கள். விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற அணி ஆட்சியை கைப்பற்றுவதற்கு, ஆட்சி அமைப்பதற்கு வலுவான ஒரு சக்தி என்பதை இந்த தேர்தலில் மீண்டும் நாங்கள் உறுதிப்படுத்துவோம். 6 8 8 10 பிரச்சனை அல்ல. அது பிரச்சனை அல்ல. ஆனால் நாங்கள் தான் தமிழக அரசியலின் சூத்திரதார சக்தி, மைய சக்தி என்கிற ஒரு வலுவான அரசியல் இயக்கமாக நிற்போம். இந்த தேர்தலில் எங்கள் இலக்கு அதுதான். நீங்கள் யோசித்து பாருங்கள். பெரியார் வெளிவந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிற போது, சமூக நீதியை உயிர் மூச்சாக கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிற போது, அண்ணா மடியில் தவழ்ந்து, பெரியார் அரவணைப்பில் வளர்ந்து, முத்தமிழறிஞர் கலைஞரின் வழிகாட்டுதலில் வளர்ந்து, இன்றைக்கு ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிற தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது நாம் வேங்கவேல் போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேருகிறது. அதற்காக போராட வேண்டி இருக்கிறது. அவரிடத்திலே உரிமையோடு நாம் பேச முடிகிறது, உரிமையோடு வலியுறுத்த முடிகிறது. அவருக்கும் நம்முடைய கட்சிக்கும் இடையிலான கொள்கை நேர்வழியில், நேர்கோட்டில் இயங்குகிற கொள்கைகள். அப்படிப்பட்ட கட்சி ஆட்சியில் இருக்கிற போதே சாதிய வன்கொடுமைகள் தலைவிரித்தாடுகின்றன, வேங்கவேல் பிரச்சனைகள் தொடர்கின்றன. அதற்கான போராட்டங்கள் நடத்த வேண்டும் என்று நாம் நெருக்கடிக்கு ஆளாகிறோம். சாதி இருக்கட்டும் என்று சொல்லுகிற சனாதன கும்பல் ஆட்சிக்கு வந்தால் என்ன ஆகும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். சாதி வாழ்க என்று சொல்லுகிறவர்கள் தானே சனாதனிகள். சாதி ஒழிக என்று என்றைக்காவது அண்ணாமலை பேசியதுண்டா? அமித்ஷா பேசியதுண்டா? மோடி பேசியதுண்டா? RSS கும்பல் பேசியதுண்டா? சங்கராச்சாரிகளின் வழித்தோன்றர்கள் பேசியதுண்டா? ஆடிட்டர் குருமூர்த்தி ஒத்துக்கொள்வாரா? போலி தமிழ் தேசிய பேசுகிறவர்கள் குடிப்பெருமை என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் சாதி ஒழிப்பை பற்றி பேசுவதில்லை. சாதி ஒழிப்பை பற்றி பேசுவதில்லை. அவர்களின் நோக்கம் திமுகவை வீழ்த்திவிட்டு பாஜக வலிமை பெற்று வர வேண்டும் என்பதுதான். திமுக கூட்டணியை சிதறடிப்பதன் மூலம் இங்கே சனாதன சக்திகளை வலிமை பெற செய்ய வேண்டும் என்பதுதான். கர்நாடகாவிலே அவர்களால் சாதிக்க முடிந்தது, ஆந்திராவிலே அவர்களால் சாதிக்க முடிகிறது, கேரளாவிலும் கூட அவர்களால் ஒரு எம்பியை வெற்றி பெறக்கூடிய அளவுக்கான சக்தியை இன்றைக்கு அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். தெலுங்கானாவிலே சாதிக்க முடிகிறது, மகாராஷ்டிராவிலே ஆட்சியில் பங்கை பெற முடிகிறது. அவர்களால் இன்றைக்கு ஒரு குன்றிமணியை கூட தூக்கி போட முடியவில்லை, ஒரு அங்குலம் கூட அசைய முடியவில்லை. இங்கே அவர்கள் வாலாட்ட முடியவில்லை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவர்கள் தொடர்ந்து தொடர்ந்து மூக்கரு பெற்று நிற்கிறார்கள், பல்லுடை பெற்று நிற்கிறார்கள். தாமரை மலர்ந்தே தீரும் என்று அண்ணாமலைக்கு முன்பு எத்தனையோ பேர் சொன்னவர்கள் உண்டு.
அதற்கு சில பேர் தாமரை போன்ற, தாமரைங்கிறது ஒரு வகையான தோல் நோய், அந்த தாமரை வேண்டுமானால் படரும் என்று சொன்னார்கள். அது மலராது. அதுதான் நடந்தது. ஏனென்றால் இங்கே திராவிட இயக்கம் என்று சொல்லப்படக்கூடிய திமுக, அதிமுக மட்டுமல்ல தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, இந்த சாதி பெயரை சொல்லிக் கொண்டு சில கூலி கும்பல் நமக்கு எதிராக விமர்சனங்களை எழுதி கொண்டிருக்கிறார்கள். தம்பி கொடியை கிளப்படி, விமர்சனங்களை எழுதி கொண்டிருக்கிறார்கள். நான் திமுகவுக்கு ஆதரவு தெரிவிப்பதை கொச்சைப்படுத்துகிறார்கள். அவர்களும் சனாதன கும்பலுக்கு விலை போகக்கூடிய கூலி கும்பல் தான். அதை நினைவிலே கொள்ளுங்கள். பெரியாருக்கு முன்னதாக, திராவிடர் கழகம் தோன்றுவதற்கு முன்னதாக 1800களின் பிற்பகுதியிலே 1879 பெரியார் பிறந்த ஆண்டு. 1891 திராவிட மகாஜன சபையை உருவாக்கியவர் பண்டிதர் அயோத்திதாசர். அப்ப பெரியாருக்கு என்ன வயசு? 12 வயசு. பெரியாருக்கு 12 வயசாக இருக்கிற போது தமிழ்நாட்டிலே திராவிட மகாஜன சபை என்கிற இயக்கத்தை உருவாக்கியவர் இந்த மண்ணின் மைந்தராக இருக்கிற, பூர்வீக குடியாக இருந்த பண்டிதர் அயோத்திதாசர். அவருடைய மைத்துனர் ரெட்டமலை சீனிவாசன் ஆதி திராவிட மகாஜன சபை உருவாக்கினார். ரெவரண்ட் ஜான் ரத்தினம் 1882 என்று கருதுகிறேன். பெரியாருக்கு அப்போது 3 வயது. அப்போது ரெவரண்ட் ஜான் ரத்தினம் உருவாக்கிய இயக்கத்தின் பெயர் என்ன தெரியுமா? திராவிடர் கழகம். ரெவரண்ட் ஜான் ரத்தினம் உருவாக்கிய இயக்கத்தின் பெயர் திராவிடர் கழகம். பெரியாருக்கு முன்னாலேயே இந்த மண்ணில் திராவிடர் கழகத்தை உருவாக்கியவர் பறையர் குடியில் பிறந்த கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட ரெவரண்ட் ஜான் ரத்தினம், ஒரு தலித் கிறிஸ்தவர். திராவிட அரசியலை இந்த மண்ணுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் நம்முடைய முன்னோர்கள் என்பதை பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு பைசா தமிழன், தமிழன் என்று பெயரை குடிமக்கள் கணக்கெடுப்பு நடத்துகிற போது பதிவு செய்யுங்கள், சாதியற்றவர் என்று பதிவு செய்யுங்கள் என்று சொன்னவர் பண்டிதர் அயோத்திதாசர். அப்படி பண்டிதர் சொல்லுகிற போது பெரியார் 15 வயது 20 வயது தான். அவர் இளைஞராக இருந்தார், விடலை பருவத்திலே இருந்தார். நீதி கட்சி உருவாவதற்கு முன்பே இந்த மண்ணில் ஆரியர்களை எதிர்த்தவர்கள் இந்த மண்ணின் பூர்வீக குடிகளான பறையர் குடி என்பதை மறந்துவிடக் கூடாது. பிராமணிய ஆதிக்கத்தை எதிர்த்தவர்கள் இந்த மண்ணின் பூர்வீக குடிகளான பறையர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நான் ஒரு நாளும் சாதி பெயரை சொல்லி பேசியதில்லை. ஆனால் திராவிட அரசியலுக்கான முன்னோடிகளாக, அந்த அரசியலுக்கான வித்தை ஊன்றியவர்களாக, பெரியாருக்கு முன்னோடியாக இந்த மண்ணிலே ஆரியத்தை எதிர்த்தவர்கள், பார்ப்பனியத்தை எதிர்த்தவர்கள், பிராமணர்களின் சூது சூழ்ச்சியை முறியடித்தவர்கள் இந்த குடியில் பிறந்தவர்கள் தான். அந்த திராவிடத்தை அழிப்போம் என்கிறது பாஜக. அந்த திராவிடத்தை அழித்தொழிப்போம் என்கிறது RSS கும்பல். அந்த திராவிட அரசியலை வீழ்த்துவோம் என்கிறது மோடி, அமித்ஷா கார்ப்பரேட் கும்பல். அந்த திராவிடத்தை அழிப்போம் என்கிறது போலி தமிழ் தேசிய கும்பல். அந்த திராவிடத்தை அழிப்போம் என்று இன்றைக்கு பல பேர் கிளம்பி இருக்கிறார்கள். திருமாவளவனை தாண்டி, சிறுத்தைகளை தாண்டி ஒருவனும் அடியெடுத்து வைக்க முடியாது தமிழக அரசியல் களத்தில். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திராவிட அரசியலை காப்பாற்றுகிறதோ இல்லையோ, விடுதலை சிறுத்தைகள் காப்பாற்றுவோம். அது எங்களுக்கான வரலாற்று கடமை, அது எங்களுக்கான அரசியல் கடமை. திராவிடம் என்பது நீ நினைப்பதை போல ஒரு நிலப்பரப்பு அல்ல. திராவிடம் என்பது நீ கொச்சைப்படுத்துவதை போல 4-5 மொழிகளின் கலவை அல்ல. திராவிடம் என்பது ஆரியம் என்கிற சனாதனத்தின் பகை. அது சனாதன பகை அரசியல். அதனால்தான் திருமாவளவன் இப்படி உரத்து பேச முடிகிறது, துணிந்து பேச முடிகிறது.
2 சீட்டு 3 சீட்டுக்காக போகிறார்கள். அந்த மூடர்களின் விமர்சனங்களை ஒருபோதும் நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம். அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டாம். அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டாம். சாதி ஒழிப்பு என்பது ஒரு கட்சியால் முடியாது, ஒரு ஆட்சியால் முடியாது. அது ஒரு பண்பு மாற்றம். அது நீண்ட நெடியகால போராட்டத்தின் விளைவாக நிகழ வேண்டிய ஒன்று. அதற்கு விடுதலை சிறுத்தைகளின் தலைமைத்துவம் மிக முக்கியமானதாக இருக்கிறது, இன்றியமையாததாக இருக்கிறது. இந்தியாவிலேயே விடுதலை சிறுத்தைகளை தவிர இந்த பார்வை உள்ள இயக்கம் அம்பேத்கர் இயக்கங்களே கிடையாது. இந்த பார்வை உள்ள இயக்கம் அம்பேத்கர் இயக்கங்களே கிடையாது. சாதி ஒழிப்பையும், தமிழ் தேசியத்தையும், பாட்டாளி வர்க்க அரசியலையும், பெண் விடுதலையையும், ஏகாதிபத்திய எதிர்ப்பையும் ஒரே களத்தில் முன்னெடுக்கிற ஒரு மகத்தான புரட்சிகர இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இந்த கொள்கைகளை பேசுகிற ஒரு அம்பேத்கர் இயக்கத்தை இந்தியாவிலே காட்டுங்கள். ஒரே ஒரு அம்பேத்கர் இயக்கத்தை இந்தியாவிலே காட்டுங்கள். மொழி வழி தேசியத்தை பேசுகிற இயக்கம் உண்டா? பாட்டாளி வர்க்க அரசியலை பேசுகிற இயக்கம் உண்டா? ஏகாதிபத்திய எதிர்ப்பை, கார்பரேட் முதலாளியத்தை எதிர்க்கிற அரசியல் பேசுகிற இயக்கம் உண்டா? இந்தி திணிப்பை ஏன் சிறுத்தைகள் எதிர்க்கிறோம்? திமுகவோடு சேர்ந்ததால் மட்டும்தானா? திராவிடர் கழகத்தோடு இணைந்ததால் மட்டும்தானா? என் தாய்மொழி உலகில் தோன்றிய மூத்த மொழிகளுள் ஒன்று அன்னை தமிழ். அது நீண்ட நெடிய அறிவு பாரம்பரியத்தை கொண்ட ஒரு மொழி, வரலாற்று பாரம்பரியம் கொண்ட ஒரு மொழி. அந்த மொழியை அழிப்பதற்கு எவன் துணிந்தாலும் ஒருபோதும் விடமாட்டோம். அது எங்கள் தாய்மொழி. இன்றைக்கும் சமஸ்கிருதம் இல்லாமல் தூய தமிழில் பேசுகிற மக்கள் சேரிகளில் வாழுகிற தலித் மக்கள் தான். சமஸ்கிருத கலப்பு இல்லாமல், சமஸ்கிருத கலப்பு இல்லாமல், சாதங்கிறது சமஸ்கிருத வார்த்தை, சோறு என்பது சேரி பாஷை, சேரி மொழி. அது தூய தமிழ், தூய தமிழ், தூய தமிழ். கவி மு க ஷெரீப் 40 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது சொன்னார். நான் கல்லூரி மாணவனாக போய் உட்கார்ந்தவரிடத்திலே அந்த உரையை கேட்டேன், தேவநேய பாவாணர் நூலக கட்டிடத்தில். அப்போதெல்லாம் அப்படி யாராவது அறிஞர் பெருமக்கள் பேசுகிற நிகழ்ச்சிகளுக்கு தேடி தேடி போய் நான் கேட்பதுண்டு. தேவநேய பாவாணர் நூலக கட்டிடத்தில் ஒரு சின்ன அறையிலே கவி காமு ஷெரீப் பேசிய அந்த அரங்கில் நான் அமர்ந்திருந்தேன். அப்போது சொன்னார், தூய தமிழ் சொற்கள் உங்களுக்கு வேண்டுமானால் சேரி மக்களிடம் போய் சில காலம் தங்கியிருந்து வாருங்கள் என்று சொன்னார். சாதியை கலக்காமல் தனித்தன்மையை பாதுகாப்பது சேரி, சமஸ்கிருதத்தை கலக்காமல் பாதுகாப்பது சேரி. வட இந்திய மொழிகளை தமிழோடு கலக்காமல் இன்றைக்கும் அதை கட்டி காப்பாற்றக்கூடிய மக்கள் சேரி மக்கள். தூய தமிழே பேசுகிறார்கள். அந்த தமிழ் பண்பாட்டை இன்றைக்கும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் தமிழ் அழிய ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் விடமாட்டோம். இந்தி திணிப்பை நாங்கள் எதிர்ப்போம். இந்தி திணிப்பை எதிர்ப்பது வெறும் திராவிட கட்சிகளின் கலாச்சாரம் என்று எண்ணாதீர்கள். ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் அரசியல் அது. திமுக அதிமுக மட்டும்தான் அதை முன்னெடுக்கிறது என்று எண்ணிவிடக் கூடாது. அதை உயர்த்தி பிடித்தார்கள். ஆனால் அது தமிழ் மக்களின் போராட்டம். அந்த போராட்டத்தை, திராவிடம் என்கிற அரசியல் போராட்டத்தை முன்னெடுத்த முன்னோடிகள், அவர்களின் பாரம்பரியத்தில் வந்தவர்தான் அன்னை மீனாம்பாள் சிவராஜ். பெரியாருக்கு பெரியார் பட்டம் வழங்கிய மகளிர் மாநாட்டை தலைமை தாங்கி நடத்தியவர் அன்னை மீனாம்பாள் சிவராஜ். பெரியாருக்கு யார் பெரியார்னு பட்டம் கொடுத்தாங்க? பெரியார்னா வேற ஒண்ணும் இல்ல, வடமொழியில மகாத்மான் பேரு, தமிழ்ல பெரியார்னு பேரு. அவ்வளவுதான், அவ்வளவுதான். மகான்னா பெரிய, ஆத்மான்னா பெரிய ஆள்னு அர்த்தம். பெரிய ஆள்ங்கிறத நல்ல தமிழ்ல சொன்ன பெரிய ஆர். பெருமாள் அப்படிங்கறத பெருமான் அப்படின்னு சொல்லலாம், பெருமாள்னு சொல்லலாம். இருவிகுதி போடுறது வழக்கம் மதிப்புக்கு. மகாத்மா காந்தி மாதிரி மகாத்மா ஈவே ராமசாமி, அதை தமிழ்ல சொன்னா பெரியார் ராமசாமி, அவ்வளவுதான். அது தமிழில் மகாத்மா என்கிற சொல்லுக்கான தமிழ் சொல் தான் பெரியார். இந்த பட்டத்தை பெரியாருக்கு தந்தவர் யார் என்றால் திராவிட அரசியலின் வழித்தோன்றலாக இருக்கிற மீனாம்பாள் சிவராஜ். நீதி கட்சியில் சேர்ந்து பணியாற்றியதால் நான் சொல்லவில்லை. இந்த சமூகத்தை சார்ந்த முன்னோடிகள், பண்டிதர் அயோத்திதாசர்,
தந்தை சிவராஜ். அவர் அப்ப மதராஸ் பிரசிடென்சிய தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தார். இப்ப அது ஆந்திராவுக்கு போயிருச்சு. அவருடைய ஊர் சித்தூர். தந்தை சிவராஜ் அவங்கெல்லாம் திராவிட அரசியலை பேசியவர்கள். திராவிட அரசியலை பேசியவர்கள் என்றால் என்ன பொருள்? சமஸ்கிருதத்தை எதிர்த்தவர்கள். திராவிட அரசியல் பேசுகிறார்கள் என்றால் என்ன பொருள்? இந்தி திணிப்பை எதிர்த்தவர்கள், பார்ப்பனிய ஆதிக்கத்தை எதிர்த்தவர்கள், தீண்டாமை கொடுமையை எதிர்த்தவர்கள், பெண்ணடிமைத்தனத்தை எதிர்த்தவர்கள், சமூக நீதியை உயர்த்தி பிடித்தவர்கள், சமத்துவத்தை விரும்பியவர்கள், அதற்காக போராடியவர்கள். இவ்வளவுதான் திராவிட அரசியல். இதை திமுக அரசியலா சுருக்கி திமுகவை வீழ்த்திவிட்டா திராவிடத்தை வீழ்த்திவிட முடியும் என்று நினைக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற வரையில் உங்கள் கனவு பலிக்காது என்பதை சொல்லிக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எத்தனை உயிர்களை பலி கொடுத்தேனும் தமிழ் மண்ணை பாதுகாப்போம், அன்னை தமிழை பாதுகாப்போம், சமூக நீதி அரசியலை பாதுகாப்போம். ஒரு வரியில் சொல்ல வேண்டுமானால் திராவிட அரசியலை பாதுகாப்போம். இந்த காரணங்களுக்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கைகோர்த்து நிற்கிறோம். அதிமுக அணிக்கு திருமாவளவன் வருவாரா? திமுகவோடு சண்டை நடக்குமா நடக்காதா? வேங்கவேல் பிரச்சனையால் திருமாவளவனை தூண்டிவிட்டால் கோபப்பட்டு உணர்ச்சி வயப்பட்டு முதல்வரோடு சண்டை போட்டுக்கொண்டு வெளியே வருவாரா? இதெல்லாம் அவர்களின் எதிர்பார்ப்பு. இந்த பிரச்சனைகள் எல்லாம் உண்மைதான். நாங்கள் போராடுவது உண்மைதான். நாங்கள் நீதி கோருவது உண்மைதான். வன்கொடுமைகளை தண்டிப்பது உண்மைதான். தென் மாவட்ட படுகொலைகளை கண்டித்து என் தலைமையிலே நெல்லையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது உண்மைதான். ஓசூரிலே 10,000 பேரை திரட்டி போராட்டம் நடத்தினோம் வன்கொடுமைகளை எதிர்த்து, காவல்துறையை கண்டித்து உண்மைதான். நாமக்கல்லிலே ஒரு இரவு காவலர் கொல்லப்பட்ட போது காவல்துறையை எதிர்த்து எனது தலைமையில் 5,000 பேரை திரட்டி போராட்டம் நடத்தினோம். திமுக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறையை எதிர்த்தோம் உண்மைதான். கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதி கொல்லப்பட்ட போது அதை எதிர்த்து 10,000 பேரை திரட்டி போராட்டம் நடத்தினோம், அதுவும் உண்மைதான். வேங்கவேலுக்காக போராடினோம், அதுவும் உண்மைதான். இன்றைக்கும் போராடுகிறோம், அதுவும் உண்மைதான். நாளைக்கும் போராடுவோம், அதுவும் உண்மைதான். தொடர்ந்து போராடுவோம், அதுவும் உண்மைதான். ஆனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சிதறடிப்பதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டோம். அது எங்களால் நிகழ்ந்தது என்கிற களங்கத்தை ஒருபோதும் நாங்கள் செய்ய மாட்டோம். நாங்கள் இடம் கொடுத்தால்தான் தம்பி நீங்கள் கனவு காணுவது பலிக்கும். திருமாவளவன் பலவீனமானால்தான் நீ 2வது இடமா 1வது இடமா அல்லது 0 வாங்கிறது தெரியும். இது ஒன்று மட்டும் நீங்க வச்சீங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலின் ஒற்றை துருப்புச்சீட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான், விசிகே தான். அதை நாங்கள் நிலைநாட்டுவோம். இது ஏதோ நான் கூட்டத்தை பார்த்துவிட்டு உணர்ச்சி வயப்பட்டு பேசுகிறேன் என்று எண்ணிவிட வேண்டாம். ஏதோ எல்லோரும் போல் ஆவேசமாக கத்தி பேசினால் கவனத்தை ஈர்க்க முடியும் என்று நான் பேசவில்லை. எனக்கும் ஆத்திரம் வரும், ஆவேசம் வரும். அநீதியை கண்டிக்கிற இடத்துல சும்மாலாம் ஆவேசமா கைய கால ஆட்டி பேச மாட்டேன் நான். அது வெறுமென கூட்டத்தை கவர்ந்து இழுப்பதற்கான ஒரு நடிப்பு அது. அப்படி நான் என்னுடைய 35 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் செய்ததில்லை. அநீதி இழைக்கப்படுகிற இடத்தில் திருமாவளவனின் ஆத்திரம் உச்சத்திலே இருக்கும், ஆவேசம் வெடிக்கும். கூட்டணியில் இருப்பதனால் ஒருபோதும் நாங்கள் கைகட்டி நின்றதில்லை. அதிமுக கூட்டணியும் சரி, இந்த கூட்டணியும் சரி. இன்னைக்கு சிந்தனை செல்வன் சொன்னதை போல முதல்வர் அவர்கள் நான் பேசி முடித்த அடுத்த நொடியே சொன்னார், அந்த சட்டம் தானே இந்த கூட்டத்தொடரில் கொண்டு வந்துடுறோம் சொன்னார். சப்ளான் துணை திட்டத்திற்கான சட்டம் தானே கொண்டு வந்துட்டார். எஸ்சி கமிஷன் வேணும். முத்தமிழறிஞர் கலைஞர்கிட்ட போய் மனு கொடுத்தோம். நானும் ரவிக்குமார் அவர்களும் அப்ப போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து மனு கொடுத்தோம். ஸ்டேட் கமிஷன் ஃபார் எஸ்சி எஸ்டி, அதுக்கு எஸ்சி கமிஷன் ஸ்டேட் கமிஷன் போடுங்க மனு கொடுத்தோம், நடக்கல. இன்றைக்கு
தளபதி ஸ்டாலின் அவர்கள் அந்த கமிஷனை வந்த உடனே போன் போட்டு எனக்கு பேசினாங்க. நீங்க சொன்ன எஸ்சி கமிஷன் நாளைக்கு அறிவிக்க போறோம். நீங்க சொன்ன எஸ்சி கமிஷன் நாளைக்கு அறிவிக்க போறோம். இப்ப அண்மையில ஒரு இனிப்பான செய்தி, கேரளா பல்கலைக்கழகத்தில் இளங்கோ அடிகளின் பெயரில் ஒரு இருக்கையை தொடங்க வேண்டும் என்று நான் கொடுத்த மனுவை ஏற்று முதல்வர் அவர்கள் 1 கோடி ரூபாய் அதற்கு ஒதுக்கீடு செய்தார். அது 10வது சொன்னாங்க. இப்ப நான் போயிட்டு வந்தப்போ இன்னைக்கு போய் மனு கொடுத்தேன். அண்ணன் 2.5 கோடி தந்தாதான் அது பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு. அவ்வளவுதானே. உடனே கூப்பிட்டு சிஎஸ்ட கூப்பிட்டு தலைமைச் செயலாளரை கூப்பிட்டு 2.5 கோடி அதுக்கு ஒதுக்குங்க. எதுக்கு? கேரளா பல்கலைக்கழகத்தில் இளங்கோ அடிகள் பெயரில் ஒரு இருக்கை உருவாக்குவதற்கு, ஆய்வு மாணவர்களுக்கு. யாருடைய வேண்டுகோள்? சிறுத்தைகளின் வேண்டுகோள். யார் செய்தது? முத்தமிழறிஞர் கலைஞரின் கருத்தியல் வாரிசு தளபதி ஸ்டாலின், தமிழ்நாட்டின் முதலமைச்சர். இன்னொன்று சொன்னார், பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி 10 வருஷம் அதிமுக ஆட்சியில் இருந்தது. நான் எம்எல்ஏவா இருந்தேன். எழுந்திருக்கும் போதெல்லாம் நான் எழுந்திருச்சாலே எல்லாரும் பாப்பாப்பட்டி கீரிப்பட்டின்னு கத்துவாங்க. அதிமுக இருக்கிறவங்க. காளிமுத்து பேரவைத் தலைவர் நான் இதுதான் பேச போறேன்னு என்று பேச விட மாட்டார். அதனாலே வெறுத்து நான் சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். 2.5 வருஷத்துல சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்றதுக்கு எவ்வளவு துணிச்சல் வேண்டும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். பதவிதான் முக்கியம் சொன்னா நாம ஏன் அதை ராஜினாமா பண்ண போறோம்? யார் எனக்கு இடையூறு செய்தார்? 2.5 வருஷம் மிச்சம் இருந்த நிலையில எனக்கு வேண்டாங்க, இங்க பேச முடியல, சும்மா வந்து பள்ளிக்கூடத்து போய் மாதிரி உட்கார்ந்து போறதுக்கு எதுக்கு இந்த பதவி, எனக்கு வேண்டாம்னு சொல்லி நான் ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்தேன். ஆனால் கலைஞர் ஆட்சி வந்த பிறகு அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த தளபதி ஸ்டாலின் அவரிடத்தில் என்னுடைய வேண்டுகோளை ஏற்று அவருடைய தலைமையில் ஒரு குழு அமைத்தார். அப்ப மதுரை மாவட்டத்தினுடைய ஆட்சி தலைவராக உதயச்சந்திரன் ஐஏஎஸ் இருந்தார். இன்னைக்கு அவர்தான் நிதித்துறை செயலாளர். உதயச்சந்திரன், தளபதி ஸ்டாலின், இந்த 2 பேரும் இருந்து படாத பாடுபட்டு சாதியவாதிகளை எல்லாம் சமாதானப்படுத்தி பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி, கொட்டக்காட்சியந்தல், நாட்டார்மங்கலம் இந்த 4 ஊராட்சி மன்றத்திலும் தேர்தலை நடத்தி எந்த நாற்காலியில் ஒரு தலித் அமரக்கூடாது என்று சொன்னார்களோ அந்த நாற்காலியில் ஒரு தலித்தை ஊராட்சி மன்ற தலைவராக அமர வைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அவருடைய வழிகாட்டுதலில் தளபதி ஸ்டாலின் அன்னைக்கு செஞ்சார். யாருடைய வேண்டுகோளை ஏற்று? விடுதலை சிறுத்தைகளின் வேண்டுகோளை ஏற்று. அப்பதான் கலைஞருக்கு நாம், நீங்கள் சமத்துவத்தை நிலைநாட்டிய இன்னொரு பெரியார், எனவே உங்களை சமத்துவ பெரியார் என்று நாங்கள் அழைக்கிறோம் என்று அவருக்கு நான் ஒரு அடைமொழியை தந்தேன். பாராட்டினோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே. யோசித்து பாருங்கள் எனது அருமை தோழர்களே. முதலில் சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றது உதயசூரியன் ஆதரவோடு, உதயசூரியன் சின்னத்திலேயே. 2வது முறையாக நாம் மணி சின்னத்திலே வெற்றி பெற்றோம். தோழர் ரவிக்குமார், செல்வம் 2 பேர் உள்ள போனாங்க. 3வது முறையாக நான் மீண்டும் வெற்றி பெற்றேன், நட்சத்திரம் சின்னத்திலே வெற்றி பெற்றேன். அதன் பிறகு ஒரே ஒரு முறைதான் அதிமுகவோடு கூட்டணிக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் அமைந்தது. பிறகு தொடர்ந்து நாம் திமுகவோடு பயணிக்கிறோம். திமுகவோடு கூட்டணி வைத்து அங்கீகாரம் பெற்ற ஒரே கட்சி தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான். அம்பேத்கர் பெயரை சொல்லி சாதி ஒழிப்பு அரசியலை பேசி கடுமையான அவதூறுகளை கடந்து வதந்திகளை தாண்டி அவமானங்களை தாங்கி அங்கீகாரம் பெற்ற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான். அதுல பாருங்க, வரலாற்றில் தொன்மையின் அடையாளமாக இருக்கிற பானை நமக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தொன்மை எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதன் நாகரிகம் அடைந்தானோ அப்போது தோன்றியது பானை. அதுக்கு முன்ன பானைன்னு ஒண்ணு கிடையாது. பானைன்னு ஒண்ணு கண்டுபிடிக்காம இருந்தா சமையல்னு ஒன்னே உருவாயிருக்காது. சுட்டு திங்கிற வழக்கம் தான் இருந்துச்சு. நெருப்புல நேரடியா போட்டு சுட்டு திங்கிற வழக்கம். மீனை பிடிச்சி நெருப்புல சுட்டு தின்னான்.
எலிய பிடிச்சி நெருப்புல சுட்டு தின்னான், கிழங்க பிடுங்கி நெருப்புல சுட்டு தின்னான். சுட்டு தின்கிற நிலையில் இருந்து சமைத்து தின்னுகிற நாகரிகம் வளர்ந்தது பானை கண்டுபிடிப்புக்கு பிறகுதான். அந்த பானை தொன்மையின் அடையாளம். என் பேர்லயும் தொல் இருக்குது. தொல்லுன்னா தொன்மைன்னு அர்த்தம். தொல்லுன்னா என்ன? தொல் அப்படின்னா தொல்லியல் துறைங்கிறாங்க இல்லையா? தொல்காப்பியன் என்பதன் சுருக்கம் தொல். ஆனால் இந்த தொல்லுக்கு மட்டும் என்ன பொருள்னா தொன்மைன்னு அர்த்தம். தொன்மைனா வரலாற்று காலத்திற்கு முந்தையது. வரலாற்று காலம்னா என்ன? எழுத, செதுக்க, பேனா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, கல்வெட்டு பண்ணாததுக்கு முன்னாடி, பானை ஓட்டில் எழுதுவதற்கு முன்னாடி வாழ்ந்த காலம். அதான் தொன்மை காலம், புராதன காலம் சொல்லுவாங்க. அப்போ பேச்சு பேச்சாவே போயிருச்சு, அவ்வளவுதான். எங்கேயும் எழுதி வைக்க முடியாது. ஆனா அன்றைக்கு பானை ஓட்டுல கிறுக்கிறாங்க. நமக்கு இப்ப பார்த்தா அது கிறுக்கு மாதிரி, அன்னைக்கு அதுதான் எழுத்து. ஒரு கோடு, ஒரு சித்திரம், ஒரு ஓவியம். பறவை மாதிரி வரைவான், அது பறவைன்னு புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எழுதப்பட்டது எதுல? பானை ஓட்டுல. அது பூகம்பத்திலேயோ வேறு இயற்கை பேரிடரிலோ புதையுண்டு போன நிலையில் 1000 ஆண்டுகளுக்கு பின்னால், 3000 ஆண்டுகளுக்கு பின்னால், 5000 ஆண்டுகளுக்கு பின்னால் தோண்டி எடுக்கிற போது எல்லாம் அழிந்து போனாலும் பானை ஓடு மட்டும் அழியாது. எங்கள் பகைவர்களே, பானையை உடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற பகைவர்களே, இந்த பானையை எந்த கொம்பனாலும் உடைக்கவும் முடியாது, சிதைக்கவும் முடியாது. இயற்கை நமக்கு எப்படிப்பட்ட பரிசை தந்திருக்கிறது பாருங்கள். இந்த அரசியல் தோழர்களே, நான் தொடக்க காலங்களில் சொல்வேன், நாம் கோட்டையை நோக்கி ஓட வேண்டாம், கோட்டை நம்மை நோக்கி வரும் என்று நான் சொன்னேன். நாம் வரலாறு படைக்க வேண்டும் என்று ஓட வேண்டாம், வரலாறு நம்மை தேடி வரும், வந்து கொண்டிருக்கிறது. அமைப்பாய் திரள்வோம் என்று சொன்னோம், அமைப்பாய் திரண்டு விட்டோம். அங்கீகாரம் பெறுவோம் என்று சொன்னோம், அங்கீகாரம் பெற்று விட்டோம். அதிகாரம் வெல்வோம். வெள்ளி விழா மாநாட்டில் சொன்னேன், கோட்டையில் கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம். இன்றைக்கு திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைச்சரவையிலே இடம்பெறாமல் இருக்கலாம், ஆனால் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி. அப்படின்னா நாமும் சேர்ந்துதான் கோட்டையில் இருக்கிறோம் என்று பொருள். கொள்கை முடிவுகளை எடுக்கிறோம் என்று பொருள். கொள்கை குறித்தான விவாதங்களில் பங்கேற்கிறோம், விவாதித்து முடிவுகளை எடுக்கிறோம். நம்முடைய கருத்துக்களும் கேட்டு முடிவுகள் எடுக்கப்படுகின்றன ஆட்சி கட்டமைப்பில். ஆகவே அமைச்சரவையில் இல்லாமல் இருக்கலாம், விவாதங்களில் இருக்கிறோம், கருத்து பகிர்வில் இருக்கிறோம், கொள்கை முடிவெடுப்பதில் இருக்கிறோம், ஆட்சியின் நிலைப்பாடுகளில் இருக்கிறோம். அது கோட்டையில் கொடியேற்றுவதற்கு சமமானதுதான். நம் சார்பில் அண்ணன் தளபதி ஏற்றுகிறார். தேசிய கொடி நம் அனைவருக்குமான பொது கொடி. தோழர்களே, எதிர்காலம் நம் கையில். நம்மை சிதறடிக்க ஒருபோதும் நாம் இடம் கொடுத்து விடக் கூடாது. கதாநாயகர்கள் வரலாம், நாங்கள் களநாயகர்கள். நீங்கள் கதாநாயகர்களாக இருக்கலாம், நாங்கள் களநாயகர்கள். கதாநாயகனா களநாயகனா என்றால் மக்கள் யாரை தீர்மானிப்பார்கள்? திருமாவளவனின் காலடி படாத கிராமம் உண்டா? கிராமம் என்றால் என்னவென்றே தெரியாமல் திரையில் பார்த்தவர்கள் செட்டு போட்டு இதுதான் கிராமம்னு காட்டியிருப்பான் ஆர்ட் டைரக்டர். உங்களுக்கு நத்தம் கிராமம் வேணும், நாயக்கன் கொட்டா வேணும்னா ஒரு ஆர்ட் டைரக்டர் அது மாதிரி போட்டு கொடுப்பான். தாராவி வேணும் அப்படின்னா மெட்ராஸ்லேயே தாராவி போட்டு கொடுப்பான். நாங்கள் தாராவியிலே கிடந்து உழலக்கூடியவர்கள், கிராமத்திலேயே பறந்தவர்கள், உழைக்கிற மக்களோடு உழன்றவர்கள், உழன்று கொண்டே இருப்பவர்கள். எங்களுக்கு வலி என்றால் என்னவென்று தெரியும். நாங்கள் கிளிசரின் தடவி அழக்கூடியவர்கள் அல்ல, அடிவயிறு பதற பதற அழக்கூடியவர்கள். மக்களின் கண்ணீரோடு எங்கள் கண்ணீரும் கலந்த வரலாறு தான் இந்த களத்தின் வரலாறு. மக்கள் சிந்திய ரத்தத்தோடு கலந்த ரத்தம் தான் எங்கள் குருதி சிந்திய வரலாறு.
எனவே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, ஒன்றை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். எதிர்வர இருக்கிற சட்டமன்ற பொதுத் தேர்தல் நமக்கு எத்தனை இடம் கிடைக்கும் என்று தீர்மானிக்கிற தேர்தல் அல்ல. சனாதன கும்பல் வெவ்வேறு முகமூடிகளோடு இங்கே களத்தில் இருக்கிறார்கள். போலி தமிழ் தேசிய முகமூடி, அரசியல் வெற்றிக்காகவே கட்சியை தொடங்கி இருக்கிற ஜனநாயகன் கதாநாயகன் என்கிற முகமூடி, இவற்றையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய பொறுப்பு சிறுத்தைகளுக்கு இருக்கிறது. சனாதன சங்கிகளை முறியடிக்க வேண்டிய பொறுப்பு சிறுத்தைகளுக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு சிறுத்தைகளுக்கு இருக்கிறது. 2026 திமுக வெற்றி பெறுகிறதா, திமுக கூட்டணி வெற்றி பெறுகிறதா என்பதை விட விடுதலை சிறுத்தைகளின் வியூகம் வெற்றி பெறுகிறது. விடுதலை சிறுத்தைகளின் உத்தி வெற்றி பெறுகிறது. விடுதலை சிறுத்தைகளால் தமிழகம் பாதுகாக்கப்பட்டது என்கிற வரலாற்றை பதிவு செய்வோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். அனைவரும் பாதுகாப்பாக வீடு திரும்புங்கள் என்று கேட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.